பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு முறையும் நம்மை தேற்றுகிறாய், தைரியப்படுத்துகிறார், எச்சரிக்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு கூட ஒரு தெய்வ வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம், மிக பலமான ஒரு ஆலமரம், பல வருடங்களாய் அந்த மழை, எந்த புயல், எப்படிப்பட்ட காற்றெடுத்தாலும் அசைக்க முடியாமல் உறுதியாய் நின்றிருந்த ஒரு மரம். திடீரென்று ஒரு நாள் அந்த மரம் வேரோடு சரிந்து விழுகிறதை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள். ஒரே ஆச்சரியம், இவ்வளவு பலமாய் நின்ற இந்த மரம் ஒரு காற்று இல்லாமல், மழை இல்லாமல் எப்படி இது விழுந்து போகும்? எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த மரத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபோது அந்த மரத்துடைய அடிப்பகுதி முழுவதும் அரிக்கப்பட்டிருந்தது. அதற்குள்ளே அந்த செல்லு நுழைந்து அதையெல்லாம் அரித்து, கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து 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 அந்த கரையான்கள் கொஞ்சம் கொஞ்சம் மரத்தை பல வருஷங்களாய் உள்ளே இருந்து அரித்து 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 ஒரு நாள் அந்த மரத்தை கீழே சாய்த்து விட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளை, கரையான்களைப் போல சிறு சிறு பாவங்கள், சிறு சிறு தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ளே நுழைய நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நின்று கொண்டிருக்கிற நாம் விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆம் தேவப்பிள்ளை, இந்த சின்ன காரியம் தானே, இது என்ன பண்ணிடும்? ஒரு சின்ன பொய் தானே, இது என்ன பண்ணிடும்? ஒரு கோபம், இது என்ன பண்ணிடும்? ஒரு அருவருப்பு, இது என்ன பண்ணிடும்? என்ன யார் சேர்த்த நான் செஞ்சிட்டேன்? தெய்வ பிள்ளைகளை, நிற்கிற நாம் ஆண்டவருக்கு முன்பாய் எப்பொழுதும் நிற்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாய் நின்று கொண்டே இருந்தான். இல்லையா சொன்னான், தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோம். நியாய தீர்ப்பின் நாளில் அவருக்கு முன்பாய் போய் நிற்க போகிறோம். ஒருபோதும் விழுந்து போவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அது சின்ன காரியம் வரும்போது இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ளுங்கள். அந்த காரியத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணுங்கள், விட்டு விடுங்கள். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், திரும்ப ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார், மன்னிக்க மனதுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாக நாம் அவருக்கு முன்பாய் நிற்க வேண்டும். எந்த சூழ்நிலை விழுந்து போவதற்கு, எந்த காரியத்துக்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாது. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறாரா? வார்த்தை கீழ்ப்படுகிறீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, முன்பாய் நிற்கிற நாங்கள் எந்த காரியத்துக்கும், எந்த அருவருப்புக்கும் இடம் கொடுத்து விழுந்து போகாதபடி எல்லா சூழ்நிலையிலும் முன்பாய் உறுதியாய் நிற்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும், பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள். விழுந்து போகிற காரியங்கள் ஏதாவது எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இப்பொழுது நம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.